இனிய நாள் இது. அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், களிப்பெருவை கொண்டேன். என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசலை, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அறிமுகத்தில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை புட்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாக ஒளி வீச செய்யுங்கள், அகவீரில் அகற்றி அறிவொளி வீசிட செய்ய கலங்கர விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்புகிறேன். நன்றி, வணக்கம். சரி, படம் பார்த்தோன்னே வெளியே டைரக்டரை பார்த்து கை கொடுத்து நீங்கள் யாரோட அசிஸ்டன்ட் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வெற்றி சார் அசிஸ்டன்ட்னு சொன்னார். நிச்சயமாக வெற்றிமாறன் ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் நீங்கள் சினிமாவை கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் முழுக்க ஒரு டைரக்டர்ஸ் ஃபிலிம், அவுட் அண்ட் அவுட் டைரக்டர்ஸ் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன். அது எப்படி சொல்கிறதுனே, அது நட்சத்திர தேர்வுகள், அவங்கள்ட்ட வேலையை வாங்கின விதம், ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு டைரக்டர் முகம் தான் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி அக்ஷய் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அது சுரேஷ் இல்லாமல் நடக்கலைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு புதுமுகத்தை, பெரிய அனுபவம் இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு இன்றைக்கி அக்ஷய்ன்ற ஒரு அற்புதமான நடிகரை கொண்டாந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. ஆல் தி பெஸ்ட் அக்ஷய். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பெருசாக வருவீங்க. இதுக்கப்புறம் கூட நிறைய நல்ல இது மாதிரி மென்மையான காதல் படங்களை பண்ணுங்கள். உடனே ஜிம்முக்கு போய்ட்டு ஆக்ஷன் படம் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த அற்புத வாழ்த்துக்கள். சுரேஷ், கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நிறையா பெருசாக வளரணுடைய வாழ்த்துக்கள். அதில் முக்கியமான பங்கு தமிழ் சாருக்கு இருக்குது. அவருடைய கதை, அவர் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் அதெல்லாம் 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு வந்து நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற மரியாதை தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு. இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியுது. விக்ரம் பிரபு அவருடைய கம்பீரம் மறக்கவே முடியல. இது வரைக்கும் எந்த படத்துலையும் விக்ரம் பிரபு பார்க்கும்போது இந்த பிரபு சார் மனசில் வந்ததே இல்லை. இந்த படத்தில் எங்கேயோ பிரபு சார் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அந்த ஒரு கம்பீரம் இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப அழகான படம். ஜஸ்டின் பிரபாகர் ரீரெக்கார்டிங் சான்ஸே இல்லை, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. மாதேஷோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாமே இயல்பாக, அதாவது நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சினிமாலாம் மறந்துட்டு அப்படியே அந்த அவங்களோட போயிட்டு நம்மளும் அவங்களோடய சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமா அனுபவம் கொடுத்தீங்க இந்த படத்தில். அதில் ப்ரொடியூசர் லலித் என்னுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய நண்பர். ஏன்னா சினிமா ஒரு நல்ல பேஷனேட்டாக ஸ்ட்ரிக்டாக பண்ணுற ப்ரொடியூசர். நாங்களாம் ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசரே கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர். அது ரொம்ப நல்லது கூட. உங்கள்கிட்ட தான் நிறைய கற்றுட்ருக்கோம் நாங்கள் இப்போது. லலித் சாருக்கு, என்னோட என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் வரலாற்றில் சிறந்த படங்களை பட்டியலிடும் பொழுது நிச்சயமாக அது சிறை அந்த இடத்தை நிச்சயமாக பிடிக்கும். அந்த படத்தில் நடித்த மற்ற அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த குழந்தை முகம் ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓவரால் மொத்த எல்லாத்துக்குமே இந்த டீமில் பர்ஃபார்ம் பண்ண அவ்வளோ பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சிறை ஒரு மாபெரும் வெற்றி படம் அமையணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் அத்தனை பேரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சிறை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சிறை படத்தும் நம்ம போன வாரம் படம் பார்த்தோம். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லலித்குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், இது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்களாமே, அதை பார்க்கணும். வேற ஒரு நண்பர் சொன்னார், இப்போ இந்த படம் ஒன்று பாருங்கள் சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஆனால் லலித் சார் நான் பேசும்போது சொன்னார் இல்லைங்களா, லலித் எவ்வளவு கண்டிப்பானவரோ அவ்வளோ அன்பானவர். முதல்ல எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
கொரோனா வந்து இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகிட்டு ஒரு 5 நாள் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகிட்டு யாருமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜில் வந்து நான் அப்போ தான் ஃபிப்சிக்கு பிரசிடெண்ட்டாக வந்து ஒரு வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. எல்லாரோட ஏன்னா எங்களோட டெய்லி வேஜஸ் வந்து டெய்லி ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு மறுநாள் சமைக்கிறது சாப்பாடு இருக்காத மாதிரி தான் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்கள் அப்படி தான் இருக்காங்க. தொடர்ந்து 5 நாளுக்கு மூடிட்டாங்க. மறுபடியும் எப்போ திறக்க போகிறாங்கன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் எதாவது ஹெல்ப் பண்ணும் சார், என்ன வேணும்னாரு, ஒரு அரிசி இருந்தால் போதும் சார் அப்படின்னு. எவ்வளோ வேணும்னாரு, ஒரு 20,000 மூட்டை வேணும் அப்படின்னு. நான் ஒரு 1000 மூட்டை அனுப்பிச்சிடுறேன், நீ அடுத்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணு, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னார். அப்புறம் லலித் சார் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் வேணும். உடனே மறுநாள் வந்தார், நேராக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து செக் கொடுத்தார். உண்மையிலேயே தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி 10 லட்சங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களை தேடி வந்து நாங்கள் போகாமல் அவரே வந்து செக் கொடுத்தார். அப்போ அவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, படம் மாஸ்டர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பேர் என்னெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. லலிதா மாஸ்டர்னு தெரியாமல் மாஸ்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னால் அருண் சொன்னார் இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த வந்து நிறைய வச்சிருக்காரு லலித். என்னன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கும். சார் என்ன சார் இது இவ்வளோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குது சார், 1.5 கால் ஷீட் போட்டாங்க சார். நான் நினைப்பேன், என்ன மாஸ்டர் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. அதனால தான் தொடர்ந்து வந்து படம் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சின்ன சின்ன திருதுளி தான் பெருகும். அப்போது அந்த சின்ன ஸ்மால் ட்ராப்ஸ் தான் மேக்ஸ் எ ஓஷன். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து கவனித்து அதை கடைசி வரைக்கும் வந்து அதை அவங்களுடைய கண்காணிப்பிலே வச்சுருக்கிறதால தான் அந்த தயாரிப்பாளர் தொழிலில் வந்து அவங்க தொடர்ந்து இருக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, ஆனால் தயாரிப்பாளருக்கு நல்லா இல்லை. சுப்பிரமணிய சார் நல்லா இருக்காரு கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறாரு, ஆனால் அவர் படம் எடுத்து கொடுக்குற தயாரிப்பாளர் நல்லா இருக்காரு. அப்போ என்னன்னா அது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகலை. அப்போது இப்போ லலித் சார் மாதிரி இருக்கவங்க வந்து அதை கரெக்டாக ஒழுங்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு 10 கோடி பேர் படம் பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ் படங்களில் தமிழர்கள் மட்டும் பார்க்கறது இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மனிதர்களும் பார்க்குறாங்க, மொழி தெரியாதவங்களும் பார்க்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான படங்கள் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க போய் சேரும்போது அதனுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு தான் வந்து சேரலை. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் சரியாக பண்ணாங்கன்னா வந்து நிச்சயமாக லலித் சார் மாதிரி எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நான் லலித் சார் மேடையில் நான் சொல்ல விரும்புகிற தயாரிப்பாளருக்கு. இந்த படம் பார்க்க நான் போனேன். படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வழக்கமாக வந்து விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஹீரோஸ் மேலே வந்து வழக்கமாக ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பேக் ஷாட்டில் ஒரு சர்வசாதாரணமாக வந்து இப்போ விக்ரம் பிரபு ஓப்பன் பண்ணிட்டு படம் ஆரம்பிச்சது. ஏன்னா படம் நல்லா இருக்குனாங்களே, ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அடுத்த 3வது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகில் அவன் புல்லட் அடித்து நிமிர்ந்த உடனே படம் அங்கே நிமிர ஆரம்பிச்சிருச்சு. விக்ரம் பிரபு அங்கே ஹீரோவாக வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரபு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்கம்மாக இருக்கும் இந்த படம். உங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு 4 பேர் வந்து இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உட்காந்துறாங்க. அதில் முதல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து டைரக்டர். நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன், சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார், ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும், ஏன்னா நான் உடனே அந்த படத்தை இப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணும்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னு. ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சொன்னார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக வந்து தமிழ் உங்கள் படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குன்னு. அந்த கோர்ட் சீனில் வந்து போலீஸ்காரனா இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரத்துக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே இருக்குது. அங்கே ஆரம்பித்து புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு சீன்லையும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் சுரேஷ் நீங்கள் வந்து கிரேட். நீங்கள் ஒரு டைரக்டராக இப்போ கூட நான் படம் பண்ணால் உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ வந்து உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க.
ஆல் தி பெஸ்ட் சுரேஷ், ஆல் தி பெஸ்ட். அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்கள் ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணக்கார அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகனை வந்து வேற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த கேரக்டரில் எப்படி நடிக்க சம்மதிச்சார் லலித் அப்படின் போது இப்போ தமிழ் மகேஷ் பேசுவோம் சொன்னார் நினைக்கிறேன். சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும். அப்போது எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்கார் வெற்றிமாறன்னா, அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதில் தம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கேரக்டராக இல்லாமல் ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பா பார்த்து எங்கள் அப்பாவுக்கு இன்னும் சண்டை வந்துனே இருக்கணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கணும். அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார். ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்ல உட்கார வைக்க போராடிட்டே இருப்பான். அப்பா பையனுக்கு வந்து ஒரு சண்டை வந்துனே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது வேற, இந்த கேரக்டரில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் நிற்கிறதுலேருந்து அம்மாவை ஸ்கூல் பைக்கில் கூட்டு வர்றதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற சட்டை மாற்றுறதுலேருந்து சோப்பை வாங்குறதுலேருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் வந்து சூரியர் சூரியன் கிரேட் மேன் கிரேட். நீங்கள் ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் படம் வச்சாங்க. அப்போ வந்து அங்கே நடிகனா இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணா என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு. ஏன்டா என்ன இல்லைண்ணே முஸ்லீம் பேராக இருக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில தூக்கி கொண்டாட வேண்டிய படமா இருக்கும். இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரியும், அந்த மக்களோட உணர்வு தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சி சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்பதான் உங்களுக்கு தெரியணும். நான் கூட சில படங்களை வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனா காமிச்சிருப்போம். அது என்னன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அதனுடைய இது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அமைஞ்சிருக்கு. உண்மையே வந்து அது நீங்கள் தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால் இந்த மதத்தின் பேரால் அரசியல் நடத்துகிறவங்க தூக்கி காலில் திருப்பி அடித்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது. அவ்வளோ அழகான ஆகா எவ்வளோ சிறந்த மனிதர்கள். இப்போது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு நம்ம சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை, ஆனால் இப்போ அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு சினிமாவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றத்துக்கு இந்த இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த படம். அந்த ஒரு சீன்ல மட்டும் இல்லாம பின்புலமாவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீர்ல ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைதி எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமா இந்த படம் சொல்லுது. இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து பயத்தோடு கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சாரால அடி வாங்கினோம் நான், எனக்கு தெரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு. ஆனால் மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு பெரிய, அதனால தான் இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே எப்படி சென்சார் பண்ணாங்கங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்கு மாஸ்டர். நிச்சயமா இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனோட இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனோட வெற்றி வந்து யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு படத்தை சிறந்த திரைப்படமாக இருக்கும். நீங்கள் 100 படம் எடுத்தாலும் சிறை அதில் ஒரு படமாக இருக்கும், சிறந்த படமாக இருக்கும். அக்ஷய் 1000 படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்கிறதால உங்கள் 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்குது.
தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும். மிகச் சிறப்பான வெற்றி அடையும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.